இந்த எபிசோடில் வந்து 10% ஹாப்பியர் இந்த புக் பற்றி பார்க்க போகிறோம். 10% ஹாப்பியர் ஹவ் ஐ டேம்ட் த வாய்ஸ் இன் மை ஹெட். இது வந்து டான் ஹாரிஸ் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒரு ஆங்கர் ஜாபில் இருக்கார். டிவி, மீடியா, ரிப்போர்ட்டர் இது மாதிரி ஜாப்ஸில் வந்து இருக்கார். ஸோ இந்த புக் வந்து உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும், இது வந்து மெடிடேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த புக் வந்த டைமில் வந்து மெடிடேஷன் வந்து ரொம்ப பாப்புலர் யூஎஸில். மெடிடேஷன்ஸ் அண்டு யோகா வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். எல்லாருமே வந்து அதை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ வந்து நடக்குது. இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது, ஒரு லைவ் டெலிகாஸ்ட். அந்த டைமில் வந்து டான் ஹாரிஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து படிக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ நமக்கு தெரியும், இந்த வெதர் ரிப்போர்ட்ஸ் இல்லை வந்து வேறு ஏதாவது ரிப்போர்ட்ஸ் படிக்கும்போது வந்து மெயின் ஆங்கர் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து டான் ஹாரிஸை வந்து கூப்பிடுறாங்க, இது மாதிரி இந்த ரிப்போர்ட் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2-3 ரிப்போர்ட் படிக்கும் போதே அவர் வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வருது. டெலிப்ராம்ப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அதை பார்த்து வந்து படிக்கணும். ஸோ அது படிக்கும் போதே இவருக்கு வந்து ரொம்ப திணறாரு, ரொம்ப இவரால் படிக்க முடியல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவரை ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்குறாங்க. ஸோ அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இவர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கார். இவருக்கு வந்து ஒரு பேனிக் அட்டாக் வந்திருக்கு. பேனிக் அட்டாக்னால் திடீர்னு பயப்படுறது, எதிர்பாராத நேரத்தில் வந்து ரொம்ப திடீர்னு வந்து பயப்படுறது. ஸோ அது வந்து இன்றைக்கி காமன். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், சோஷியல் ஆன்சைட்டி, பேனிக் அட்டாக் இதெல்லாம் வந்து இன்றைக்கி காமனான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப நேரம் வந்து இந்த ஜேர்னலிசம், ரிப்போர்ட்டிங், ஒர்க் ரிலேட்டட் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து இவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏபிசி நியூஸ் அது மூலமாக வந்து ஈராக், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இது மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ் இதில் எல்லாத்துலேயும் வந்து நேரடியாக அங்கே போய் ஒரு வார் நடக்கிற இடத்துல இருந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கெலாம் வந்து ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும், ஈஸியாக வந்து நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ண முடியும், லைவ் வந்து பண்ண முடியும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில். ஸோ 2001 வந்து இதுக்குன்னு ஒரு வேன் இருக்குது, ஒரு வெஹிக்கிள் இருக்குது. அந்த வெஹிக்கிள்லேருந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி உடனே வந்து அதை ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். டைரக்ட் டு சேட்டலைட், அப்லிங்க் அண்ட் டவுன்லிங்க், அது மாதிரி ஒரு விஷயம். ஸோ அந்த டைமில் வந்து இவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கார் லைஃப்பில். ஒரு 5 years இருக்கும். அந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு. அவருக்கு வந்து வெளி உலகமே தெரியல. அவர் வந்து ஏதாவது மூவி பார்க்கணும் அப்படின்னா VHS டேப் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த டைமில் வந்து டிவிடிஸ்லாம் வந்துருச்சு யூஎஸில். அதுவே அவருக்கு வந்து தெரியல. ரொம்ப எந்நேரமும் ஒர்க்கு, அது ரிலேட்டட் தாட்ஸ் தான் அவருக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியாமல் இவர் வந்து டிப்ரெஷனில் வந்து அவர் லைஃப் வந்து கொஞ்ச நாள் வந்து லீட் பண்ணுறாரு. ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலை. ஸோ இந்த டைமில் வந்து எல்லாருக்குமே வந்து வாய்ஸ் இன் த ஹெட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். செல்ஃப் டாக், வாய்ஸ் இன் தி ஹெட். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அது உங்கள் காதில் வந்து உங்கள் காதில் கேட்கும், உங்கள் வாய்ஸாகவே கேட்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனவங்களுக்கு வந்து இது தெரியும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகவும் கூடாது. அதே மாதிரி ஆன்டி டிப்ரெஷன்ஸ் அப்படின்னு மெடிசன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். அதையும் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. டிப்ரெஷன் வந்து தானாக சரியாகணும். நீங்கள் அதை வந்து சப்ரஸ் பண்ணுற மாதிரி ஆன்டி டிப்ரெஷன்ட் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் அது அதிகமாக தான் ஆகும். ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த புக்கு. மெடிடேஷனுக்கு ஒரு சிம்பிள் கைடு வந்து கொடுத்துருக்காரு இந்த புக்கில். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த வார் ஜோன்லேருந்து இவர் வந்து அந்த ஏபிசி நியூஸ் கம்பெனி வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ண வேணாம், நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணுங்கள், ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணுங்கள், ஸ்பிரிச்சுவல் பீப்புள் வந்து
இன்டர்வியூ பண்ணுங்கள், ரிலீஜியஸ் டாபிக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, அதை வந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உடனே யூஎஸ்க்கு ரிட்டர்ன் ஆகுறாரு, யூஎஸில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ லைஃப் வந்து ரொம்ப இவருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஈராக்கில் வந்து எந்நேரமும் வந்து வார் ஜோன்லேயே இருந்துட்டு இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டாபிக், இது வந்து ரிலீஜியன் ரிலேட்டட். இவர் வந்து ஒரு ஏத்திஸ்ட். இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி ஒரு டாபிக்ஸ் வந்து இவர் லைஃப்பில் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து இது ப்ரொஃபஷன் அவருக்கு வந்தனால இவருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து இவருடைய வேலையை வந்து விடக்கூடாதுன்னு பார்க்குறாரு. இப்போ இவருக்கு வயசு வந்து 37 வயசு ஆயிடுச்சு. 20 இயர்ஸில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 17 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஏபிசி நியூஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டார். இப்போ இவருக்கு இன்னொரு பயம் இருக்குது. என்னென்னா இவருடைய முடியெல்லாம் கொட்டிகிட்டே இருக்குது. இவர் சீக்கிரம் வந்து பால்ட் ஆகிடுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அது அப்படி ஆச்சு அப்படின்னா யாரும் இவருக்கு வந்து வேலை தர மாட்டாங்க, ரொம்ப ஓல்டு பர்சனாக மாறிடுவோம் அப்படின்னு ஒரு பயம் வந்து இவருக்கு இருக்குது. அப்போது அவர் வந்து யூஎஸில் ஒவ்வொரு சர்ச்சாக வந்து விசிட் பண்ணுறாரு. சர்ச்சில் நிறைய பேரை வந்து மீட் பண்ணுறாரு. செலிப்ரிட்டிஸ் வராங்க, பொலிட்டிக்கல் செலிப்ரிட்டிஸ், அதே மாதிரி ஃபிலிம் ஸ்டார்ஸ் எல்லாருமே வராங்க. இவருக்கும் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நிறைய பேர் வந்து ஈஸியாக இன்டர்வியூ பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறாரு. எப்படி ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் ஒருத்தருக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து லேர்ன் பண்ணுறாரு. இவர் வந்து ஹாஃப் ஜூயிஷ். ஸோ ஹீப்ரூ லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீப்ரூ லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் வந்து நிறைய பேரை மீட் பண்ணதுனால அவங்க எல்லோரும் வந்து ஒரு ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. அவர் பேர் வந்து எக்கார்ட் டோலி. ஸோ இந்த ஆத்தர் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அவருடைய புக்கான பவர் ஆஃப் நவ் அப்படிங்கிற புக் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த டைமில். ஸோ அவர் வந்து எப்படியாவது இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்னு பார்க்குறாரு. அவருடைய புக்ஸ்லாம் படிக்கிறாரு. ஓரளவுக்கு இவருக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்குது. புக்ஸ் படிக்கும் போது டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காரு. இன்டர்வியூ பண்ணுறாரு. அவர்கிட்டே ஒரு கொஷின் வந்து கேட்குறாரு, எப்படி வந்து என் தலைக்குள்ளே இருக்கிற அந்த தாட்ஸ் எல்லாம் எப்படி வந்து நான் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து சரியான ஒரு பதில் வந்து அவருக்கு கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் லீடர் யாரை தேடி போகலாம் அப்படிங்கிறத பார்க்குறாரு. அது வந்து தீபக் சோப்ரா. ஸோ இவரும் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ரொம்ப டாப் ஸ்டேட்டஸில் இருக்கார். $22 மில்லியன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஏர்ன் பண்ணுறாரு. ஸ்பிரிச்சுவல் புக்ஸ், ரெஃபரன்சஸ், கைட்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுல வந்து $22 மில்லியன் வந்து ஏர்ன் பண்ணுறாரு ஒவ்வொரு வருஷமும். ஸோ இவர்கிட்டையும் வந்து இந்த கொஷின் கேட்குறாரு, எப்படி என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறது, அது மாதிரிலாம் கேட்குறாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு சில ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு வந்து டலாய் லாமா அவரை வந்து பார்க்குறாரு. அதே மாதிரி மார்க் எப்ஸ்டென் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஜோசப் கோல்ட்ஸ்டீன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் வந்து நிறைய அட்வைசஸ் வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. இவங்களாம் டாப் லெவல் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்னு சொல்லலாம், இல்லை செல்ஃப் ஹெல்ப் குருஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களெல்லாம் மீட் பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த டைமில் தான் வந்து இந்த சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புக் வந்து வருது, ஒரு மூவி வந்து வருது. ஸோ அதில் இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து இவர் போய் பார்க்குறாரு, நேரடியாக பார்க்குறாரு, அவங்கக்கிட்ட இருந்தும் கற்றுக்குறாரு. இவருக்கு மெடிடேஷன் அப்படின்னா என்னங்கிறது வந்து இது வரைக்கும் இன்னும் புரிய மாட்டேங்குது. ஸோ அப்போ தான் யூஎஸில் வந்து ஒரு ட்ரெண்டிங்கே வந்துட்டுருக்கு. எல்லோரும் மெடிடேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மெடிடேஷன்னா என்ன அப்படிங்கிறது வந்து இவருக்கு புரியல. ஸோ நிறைய பேரை சர்ச் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு இடத்துல வந்து 10 டே மெடிடேஷன் கேம்ப், ஸோ அது வந்து அட்டென்ட் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக வந்து இது விபாசனா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெடிடேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து எல்லாருக்குமே வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். விபாசனா மெடிடேஷன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெடிடேஷன் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். 10 டேஸ் அதில் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. 10 டேஸில் வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோன் கிடையாது, எந்தவித கேட்ஜெட்ஸும் கிடையாது. நீங்கள் வந்து 6 ஹவர்ஸ் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும். ஒரே விஷயத்தை தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒரு லைஃப் வந்து போயிட்டே இருக்குது. நிறைய பேரை மீட் பண்ணுறாரு. இப்போ தான் அவருக்கு வந்து தெரியுது மெடிடேஷன்னா இதுதான் மெடிடேஷன். பிரிங்கிங் யுவர் அவேர்னஸ் டு தி மூமெண்ட். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அந்த விஷயத்தில் வந்து ஒரு அவேர்னஸோடு செய்கிறோமா அப்படிங்கிறது தான்
மெடிடேஷன். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டுட்ருப்போம், டிவி ஓடிட்டுருக்கோம், நம்ம வந்து என்ன சாப்பிட்டோன்னே தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும். ஸோ ஃபைனலாக இப்படியே லைஃப் போயிட்டே இருக்குது. இவருக்கு இன்னும் அந்த ஜாப் செக்யூரிட்டி மேலே, ஜாப் மேலே ஒரு பயம் இருக்குது. எப்போயாச்சும் இந்த கம்பெனியை விட்டு லே ஆஃப் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற அந்த பயம் இருக்குது. ஸ்லோவாக அந்த பயம் வந்து சேஞ்ச் ஆகிடுது. இவருடைய பாஸும் வந்து சேஞ்ச் ஆகிடுறாங்க. ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு தான் வந்து இப்போது பாஸாக இருக்கார். அதே மாதிரி இவருக்கு நிறையா கிளாரிட்டி கிடச்சிருக்கு லைஃப்பில். ஸோ யாராச்சும் கேட்டாங்கன்னா இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து 10% ஹாப்பியராக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. ஸோ இது இந்த புக்கு 10% இல்லை 100% நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து இந்த புக் மூலமாக சொல்லியிருக்காரு. ஸோ மெடிடேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து ஜென் மெடிடேஷன், புத்திஸ்ட் மெடிடேஷன், ஸோ அது வந்து ரொம்ப டீப்பான ஒரு டாபிக். ஸோ பேசிக் மெடிடேஷன் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். பேசிக் மெடிடேஷன், அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது மூலமா உங்கள் லைஃப் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும்.